முன்னாள் அமைச்சர்களின் பங்களாக்களில் குவிந்து கிடக்கும் தளபாடங்கள், அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் ஆரம்பம். பேரணிகள் நடாத்த தடை. அனைத்து மாவட்டங்களிலும் தனித்தே போட்டி. தமிழரசு அரசியல் குழு தீர்மானம். பங்குரோத்தில் இருந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவை கண்டுகொள்ளாத மக்கள். வஜிர அபேவர்த்தன ஆதங்கம். ராஜபக்ச குடும்பத்தினர் தொடர்பான ஊழல் ஆவணங்களை அனுரகுமார திசாநாயக்க ஏன் வெளியிடவில்லை? சரத் வீரசேகர கேள்வி. அமெரிக்க டாலரின் பெறுமதியில் வீழ்ச்சி. பொருட்களின் விலைகளில் ஏற்படும் மாற்றம். யாழ் பல்கலைக்கழக ஊடக கற்கை துறையினரின் கனலி சஞ்சிகை வெளியீடு. தனது அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ரணில் விக்ரமசிங்க. அனுரகுமார திசாநாயக்கவின் ஊழல் ஒழிப்பு திட்டத்துக்கு ஐநா உதவி. வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழி. தமிழர் பகுதிகளில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளர்கள். ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பல முன்னாள் அமைச்சர்களின் கொழும்பு பங்களாக்களில் பல அரசு நிறுவனங்களின் உடைமைகள் நிரம்பியுள்ளதாக பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபை, உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக குறித்த பொருட்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறு அமைச்சு சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கு எழுத்து மூலம் நேற்று அறிவித்துள்ளது. அமைச்சர்கள் பலர் பல அரசாங்க நிறுவனங்களை வைத்திருப்பதால் அந்த ஒவ்வொரு நிறுவனங்களில் இருந்தும் நாற்காலிகள், மேசைகள், தொலைக்காட்சிகள் போன்ற தளபாடங்களை அவர்கள் தங்கள் பங்களாக்களுக்குள் கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரச பங்களாக்களில் நேற்று வரை 10 பங்களாக்கள் மட்டுமே கையளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் ஆரம்பமாக உள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை 22 மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் எதிர்வரும் 11ஆம் தேதி மதியம் 12 மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும். எனினும் இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறு வேட்பாளர்களிடம் கோரிக்கை விடுக்கிறோம். இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டால் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலப்பகுதியில் சிக்கல் ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடுவதற்காக 86 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பொது தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் பேரணி மற்றும் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வேட்புமனு கையளிப்பு மத்திய நிலையங்களுக்கு அருகில் மக்கள் ஒன்று கூடியிருக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பேரணி போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முற்பட்டால் அதனை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் தனித்து போட்டியிடுவதென இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு சூம் தொழில்நுட்பத்தின் வழியாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது பொது தேர்தலுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான குழுவின் கூட்டத்தை நாளை வவுனியாவில் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. வேட்பாளர் தெரிவுக்கான 11 பேர் கொண்ட குழு வவுனியாவில் கூடவுள்ளது. வடக்கு கிழக்கில் கூட்டாக தேர்தலில் போட்டியிடுவது, அது சரிபெறாவிட்டால் அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலேனும் கூட்டாக போட்டியிடலாம். திருகோணமலையில் வீட்டு சின்னத்திலும் அம்பாறையில் சங்கு சின்னத்திலும் போட்டியிடலாம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு யோசனை தெரிவித்தது. இது பற்றி ஆலோசிக்கப்பட்டு கூட்டாக தேர்தலை சந்திக்க தமிழரசு கட்சியினர் விரும்பவில்லை. குறிப்பாக சங்கு சின்னத்தில் போட்டியிடவும் விரும்பவில்லை. திருகோணமலை ஆயர் சிவில் சமூகத்தினர் தன்னை சந்தித்து கூட்டாக தேர்தலை சந்திக்க வலியுறுத்தியதாக மாவட்ட முன்னாள் எம்பி குகதாசன் தெரிவித்தார். கூட்டாக தேர்தலை சந்திக்க அரசியல் குழு விரும்பாததை அடுத்து மேற்படி பிரதிநிதிகளை சந்தித்து கட்சியின் முடிவை அறிவிக்கும்படி குகதாசனுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சில சிறிய கட்சிகள் தமிழரசு கட்சியுடன் கூட்டணி வைக்க விரும்பியதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஈரோஸ் அமைப்பு அவர்கள் யாருக்கும் இம்முறை ஆசனம் வழங்குவதில்லை என்றும் அவர்கள் தமிழரசு கட்சியை ஆதரித்து தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபடலாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வங்குரோத்தடைந்த நாட்டை கடந்த 2 வருடங்களில் மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் பொருட்படுத்தவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன கவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 2 வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளிடமிருந்து கடன்களை பெற்று நாட்டை சீரமைத்துள்ளார். எதிரணிகளின் பொய்யான பரப்புரைகளினால் ரணில் இம்முறை தோற்கடிக்கப்பட்டார்.
மக்களின் தெய்வம் என்று அழைக்கப்பட்ட சிபிடி சில்வா தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படும் CWW கண்ணங்கரா தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அநாகரிக தர்மபாலாவை கூட வெளியேற்றிய இவர்கள் 2 ஆண்டுகளின் நாட்டை கட்டியெழுப்பிய ரணில் விக்ரமசிங்கவையும் புறக்கணித்தார்கள் என தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினர் திருடர்கள் என கூறி ஆட்சியை கைப்பற்றியுள்ள புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏன் ஊழல் தொடர்பான ஆவணங்களை இதுவரை வெளியிடவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சரத் வீரசேகர இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். எமது நாட்டுக்கு புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாட்டை அபிவிருத்தி செய்யவும் மக்கள் சார்பான கட்சி என்ற வகையில் எம்மால் அவருக்கான ஆதரவு வழங்கப்படும். இன்று திருடர்களை பிடிப்பதற்காக ஒரு ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார அக்கிரமக்காரர்கள் பற்றிய பல கோப்புகள் இருப்பதாக கூறியிருந்தார். இன்னும் அவற்றை ஏன் அவர் வெளிப்படுத்தவில்லை? 2015 நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது ராஜபக்ச திருடர்கள் கூண்டில் ஏற்றப் போகிறோம் என கூறியே வந்தனர். ஆனால் இதுவரை எந்த திருடனும் பிடிபடவில்லை. நாட்டு மக்களின் நன்மையை கருத்தில் கொண்டே நாம் இந்த உள்நாட்டு போரை நிறைவுக்கு கொண்டு வந்தோம். அதன் பின்னர் ஜெனீவாவில் போர்க்குற்றம் இழைத்தோம் என குற்றம் சுமத்தினார்கள். எமது தேசிய உணர்வை அளிக்கவே இவர்கள் முனைகின்றனர் என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துகோரள தெரிவித்துள்ளார். ரூபாவுக்கு நிகரான டொலரின் பெறுமதி குறைவினால் இந்த மாற்றம் ஏற்படும் எனவும் அத்தகைய விலை நிவாரணம் கிடைக்க கணிசமான காலம் எடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ரூபாவின் பெறுமதி வலுவடையும் போது இறக்குமதி பொருட்களின் விலை குறைய வேண்டும் என்பது கட்டாயமாகும். எனினும் அதனை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. அது காலத்துடன் முறையாக இடம்பெற வேண்டும். பொருட்கள் ஒரே நாளில் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதற்கு பணம் செலுத்துவதற்கு ஒரு காலப்பகுதி எடுத்துக்கொள்ளும். இலங்கை வரலாற்றில் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் போது அதன் சுமையை மக்கள் மீதும் வர்த்தகர்கள் திணிக்கும் போதிலும் அதன் பெறுமதி வலுவடையும் போது நன்மையை மக்களுக்கு வழங்கும் ஒரு நடைமுறையை காண முடிவதில்லை. பூகோள நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் முன்வைத்த கூற்றை ரணில் தரப்பு முற்றாக மறுத்துள்ளது. மத்திய வங்கியின் திரைசேரி பிணைமுறி மோசடி தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹேரத், முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் தடையின்மை சலுகையினால் சட்ட நடவடிக்கைகள் முன்னர் ஸ்தம்பிதமடைந்ததாக குற்றம் சுமத்தினார். எவ்வாறாயினும் இந்த கூற்றுக்களை முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் தனுஷ்க ராமநாயக்க மறுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், சர்ச்சைக்குரிய பிணைமுறை மோசடி சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே ஒருபோதும் ஜனாதிபதியின் தண்டனையின்மை சலுகையை கூறவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தண்டனையின்மையை கோருவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் அத்துடன் உண்மையில் அத்தகைய கோரிக்கையை அவர் ஒருபோதும் முன்வைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் தனுஷ்க ராமநாயக்க தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி சாட்சியாக கூட குறிப்பிடப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூற்று வேண்டுமென்றே ஊடகங்கள் உட்பட முழு பொதுமக்களையும் தவறாக வழி நடத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார். எனவே பொறுப்புள்ள அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிந்தோ தெரியாமலோ பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவது பொருத்தமற்றது என ராமநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறையின் ஏற்பாட்டில் கனலி மாணவர் சஞ்சிகை 5வது இதழ் வெளியிடும் நிகழ்வானது ஊடக கற்கைகள் துறையின் தலைவர் பூங்குழலி ஸ்ரீ சங்கீர்த்தனன் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி தொடக்கம் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சட்குணராஜாவும், சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராமும் கலந்து கொண்டனர். சஞ்சிகையை கலைப்பீட பீடாதிபதி சி ரகுராம் வெளியிட முதல் பிரதியை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா பெற்றுக்கொண்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா நிகழ்வுகளின் ஒரு அங்கமாக இடம்பெற்ற இச்சஞ்சிகை வெளியீட்டில் மாணவர்களுக்கான வாழ்த்துறையினை ஊடக கற்கைகள் துறை விரிவுரையாளர் அனுதர்சி கபிலனும், சஞ்சிகைக்கான கருத்துரைகளை தமிழ்துறை விரிவுரையாளர் அஜந்தகுமார், சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதிய ராஜநாயகம் ஆகியோரும் வழங்கினர். ஊடக கற்கைகள் துறையின் 3ஆம் வருட மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கனலி சஞ்சிகையானது முழுக்க மாணவர்களின் ஆக்கங்களை தாங்கி வெளிவந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் ஊடக கற்கைகள் துறை விரிவுரையாளர் அனுதர்சி கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு தாம் தலைமைத்துவம் வழங்கிய போதிலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து ரணில் விக்ரமசிங்கே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்கே தலைமை தாங்கவுள்ளார். 9வது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த கட்சிகள் மற்றும் அமைப்புகளை இணைத்து கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் சிறந்த சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியையும் கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சஜித் பிரேமதாச அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் டிரான் எலஸ் அறிமுகப்படுத்திய சுற்றுலா பயணிகளுக்கான விசா முறை காரணமாக கடந்த 2 மாதங்களில் மட்டும் இலங்கைக்கு $100 மில்லியன் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கருத்திறனை மையமாக கொண்டே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கை வரும்போது இணைய வழியாக விசா பெற்றுக் கொள்ளும் முறை நீண்ட காலமாக வழக்கத்தில் இருந்து வந்தது. எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் டிரான் அதனை மாற்றி இந்திய நிறுவனம் ஒன்றினூடாக சுற்றுலா விசா வழங்கும் முறை ஒன்றை அறிமுகப்படுத்தினார். இதற்கமைய டிரான் அறிமுகப்படுத்திய புதிய விசா முறையில் விசா வழங்குவதற்கு கூடுதல் கட்டணம் அறவிடப்பட்டதுடன் விசா பெற்றுக் கொள்வதிலும் சிக்கல் ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 70,000 சுற்றுலா பயணிகள் இலங்கையை தவிர்த்து வேறு நாடுகளுக்கு சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக சுமார் $100 மில்லியன் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கான முயற்சிகளுக்கு ஐநா தொழில்நுட்ப மற்றும் நிதியுதவிகளை வழங்கும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வதிவிட இணைப்பாளர் உறுதியளித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்ஸ் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை குறிப்பிட்டார். இதன்போது ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸின் வாழ்த்துச் செய்தியை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பதிவிட இணைப்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் வழங்கி வைத்தார். அத்துடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவின் பண்பான தன்மைக்கும் வாழ்த்து தெரிவித்த இணைப்பாளர் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் வரவேற்றார். மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகளவு காணப்படுவதால் எதிர்வரும் காலம் சவாலானதாக அமையும் என சுட்டிக்காட்டியதுடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் வேலை திட்டம் மற்றும் வறுமை ஒழிப்பு முயற்சிகளுக்கு ஐநா ஒத்துழைப்பு வழங்கும் என உறுதியளித்தார். ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊழல் ஒழிப்பு திட்டத்துக்கு பாராட்டு தெரிவித்த மார்க் ஆண்ட்ரூ அந்த முயற்சிகளுக்கு ஐநா தொழில்நுட்ப மற்றும் நிதியுதவிகளை வழங்கும் என உறுதியளித்தார். அதேபோல் சமூகத்தில் தேசிய சமாதானத்துக்கான புதிய அரசாங்கத்தின் பூர்வாங்க முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் ஒவ்வொரு தரப்பினருக்கு மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்புக்கு பாராட்டு தெரிவித்தார். அத்துடன் நாட்டுக்கு நிலையான சமாதானத்தை உருவாக்குவதற்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அவர் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம், வன்னி மற்றும் மட்டக்களப்பிலும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பொது வேட்பாளர்களை நிறுத்த உள்ளதாக ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அறிவித்துள்ளது. குறித்த தகவலை ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மக்கள் பேரவையின் வீழ்ச்சியின் பின் வடகிழக்கு சார்ந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் ஒன்று கூடி உருவாக்கப்பட்ட தமிழ் மக்களை ஒன்றிணைத்து வடகிழக்கு வாழ் தமிழ் சமூகங்களின் அரசியல் தளங்களில் செயற்படும் வண்ணம் மக்களை அணிதிரட்டும் வண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவான கட்டமைப்பு இதுவாகும். தமிழ் மக்கள் பேரவையினால் வரையப்பட்ட தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வுக்கான மக்கள் கருத்தாணையை கொள்கை சித்தாந்தமாக கொண்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் அவர்களை ஆதரித்து வடகிழக்கில் தனது தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டது. அதன் நீட்சியாக இப்போது வந்திருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை கட்சிகளை கடந்த ரீதியில் வடகிழக்கு தழுவிய பொது வேட்பாளர்களுடன் தமிழர் சம உரிமை இயக்கம் என்னும் மக்கள் இயக்க சக்தியாக எதிர்கொள்கிறது. ஜாலிலும் வன்னியிலும் மட்டக்களப்பிலும் பொது வேட்பாளர்களை நிறுத்த உள்ளது. தமிழர் பிரதிநிதித்துவத்தை கருத்தில் கொண்டு திருமலையில் அம்பாறையில் இம்முறை போட்டியிடவில்லை. தமிழரின் சமூக அரசியல் செயற்பாட்டு தளம் சரியான செல்நெறியில் செல்வதை விரும்புவோர் இதில் பங்களிக்க ஆர்வமானோர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பிலோ அரசியல் செயற்பாட்டாளர்களாக தமிழர் சம உரிமை இயக்கத்திலோ இணைந்து கொள்ள முடியும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.